ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். அமேசான் காடுகள் இந்தியாவோட பரப்பளவை விட 2 மடங்கு பெரிதா இருக்கக்கூடிய இந்த அமேசான் காட்டு பகுதியில பல மர்மங்கள் ஒளிஞ்சிருக்குது. இந்த வீடியோலயும் நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம அமேசான் காட்டுல நடந்ததா நம்பப்படுற கேமராவில் பதிவாகிய ரொம்பவுமே மர்மமான சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ சில மாதங்களுக்கு முன்னாடி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்தது. இந்த வீடியோவையும் அமேசான் காட்டுப்பகுதிக்குள்ளதான் எடுத்ததா சொல்றாங்க. இந்த வீடியோல இரவு நேரத்துல காட்டுப்பகுதியில ஒளிரும் ஒரு உருவம் ஒண்ணு அங்கேயும் இங்கேயும் நகர்ந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஒளிரும் அந்த உருவத்தோட உடலமைப்பு ஒரு மிகப்பெரிய பூவோட இதழ்கள் மாதிரி இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அந்த உருவம் அங்கேயும் இங்கேயும் குதிச்சுட்டு திடீர்னு அந்த இடத்துல இருந்து வேகமா நகர தொடங்கி இருக்குது. அமேசான் காட்டுப்பகுதிக்குள்ள ட்ரக்கிங் போன ஒரு மனிதர் அங்க ஒரு வினோதமான உருவம் இறந்து கிடந்ததை பார்த்திருக்காரு. அவர் கிட்ட போய் அந்த வீடியோ எடுக்கிறாரு. அந்த உருவத்துக்கு காதுகள் ரொம்ப நீளமா இருந்திருக்கு. அந்த உருவத்துக்கு உடல்ல முடியே இல்ல. அதே சமயத்துல அது வெள்ளை நிறமா இருந்திருக்கு. திடீர்னு அந்த உருவத்தை பார்க்கும்போது அது நாய் மாதிரி இருந்ததா அந்த மனிதர் சொல்லியிருக்காரு. இத பார்த்த பல பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பழங்காலத்துல அந்த பகுதியில வாழ்ந்து அழிந்து போனதா சொல்லப்படுற மான்டாக் கிரியேச்சரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி அடர்ந்த அமேசான் காட்டுக்குள்ள போன ஒரு மனிதரால எடுக்கப்பட்ட வீடியோவா இது சொல்லப்படுது. இந்த வீடியோல ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பானது மரத்து மேல படுத்துக்கிட்டு தரையை நோக்கி பாக்குறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த பாம்போட சைஸ்னு பாத்தீங்கன்னா அமேசான் காடுகள்ல வாழக்கூடிய கிரீன் அனகொண்டாவை விட அரை மடங்கு பெருசா இருந்திருக்கு. கிரீன் அனகொண்டா தான் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே மிகப்பெரிய பாம்பா இருந்திருக்கு. இவ்வளவு பெரிய பாம்பை அங்க பார்த்த உடனேயே அந்த மனிதர் தன்னோட கேமரால அதை படம் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த வீடியோவை அவர் சோசியல் மீடியால போடுறாரு. அந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆகுது. இந்த வீடியோவை பார்த்த சில நிபுணர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிந்து போன டைட்டனோபோவா பாம்பானது அடர்ந்த அந்த அமேசான் காடுகளுக்குள்ள ஏதோ ஒரு பகுதியில மறைஞ்சு வாழ்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. இன்னும் அமேசான் காட்டுப்பகுதியில பல்லாயிரக்கணக்கான பரப்பளவுல மனிதர்களோட கால் தடம் பதியவே இல்ல. அந்த மாதிரி பகுதியில இதை விட ரொம்ப பெருசான பாம்புகள் இருக்கக்கூடும்னு நிபுணர்கள் கணிக்கிறாங்க. இந்த வீடியோ 2024ஆம் ஆண்டு அமேசான் காட்டுப்பகுதியில எடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. அங்க அமேசான் காட்டுக்குள்ள போன ஒரு சுற்றுலா பயணியால தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்குது. மலைப்பகுதியில வீடியோ எடுத்துக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்த அந்த மனிதர் திடீர்னு தூரமா ஒரு பெரிய உருவம் இருக்கிறத பார்த்திருக்காரு. அந்த உருவத்தை தெளிவா பாக்குறதுக்காக தன்னோட கேமராவை ஜூம் பண்ணி அது என்னவா இருக்கும்னு பாக்குறதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு. முதல்ல அது ஒரு பெரிய சைஸ் வவ்வாலா இருக்கலாம்னு நினைச்சிருக்காரு. ஆனா ஜூம் பண்ண அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியே காத்துட்டு இருந்திருக்குது. அங்க ஒரு பிரம்மாண்டமான உருவம் ரெக்கையை விரிச்சு தன்னோட சுற்றுப்புறத்தை நோட்டமிடுற காட்சியை பார்த்திருக்காரு. அது வீடியோவாவும் பதிவு பண்ணியிருக்காரு. அதை பார்த்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னோட இறைக்காக அந்த உருவம் காத்திருந்த மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த உருவம் தன்னை எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிற பயத்துல சில வினாடிகள் மட்டும் அந்த வீடியோவை எடுத்துட்டு அங்கிருந்து பயந்து ஓடி வந்திருக்காரு. இதை அவர் இணையதளத்துல போட்டிருக்காரு. அது பயங்கரமா வைரலும் ஆயிருக்குது. பலரும் இதை உண்மையான சம்பவம்னு சொல்லி அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனா சில பேர் இது உண்மையானது கிடையாது, இது ஏதோ ஏஐயால உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டுல பல படங்கள்லயும் சீரியல்லையும் பாதி பெண்ணாகவும் மீதி பாம்பாகவும் இருக்கிற உருவத்தை காட்சிப்படுத்தி இருப்பாங்க. இந்த மாதிரி உருவத்தை பழங்காலத்துல நாகக்கண்ணின்னு சொல்லுவாங்க. இப்ப நாம அந்த உருவத்தை நாகினின்னு சொல்றோம். இதெல்லாம் வெறும் கற்பனையாகவும் புராண கதாபாத்திரமாகவும் மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனா இப்படி ஒரு உயிரினம் உண்மையாகவே இருக்குதுன்னு சொன்னா அது பயங்கர ஷாக்கா தான் இருக்கும். இந்த வீடியோ 2004ஆம் ஆண்டு அமேசான் காட்டுப்பகுதியில எடுத்த ஒரு வீடியோவா சொல்லப்படுது. அந்த வீடியோல பாதி பெண்ணாகவும் மீதி பாம்பாகவும் இருக்கிற ஒரு உருவம் பதிவாயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை இந்த வீடியோல உங்களால பார்க்க முடியும். அமேசான் காட்டுக்குள்ள சில பேர் கேம்ப் போடுறதுக்காக போயிருக்காங்க. அவங்க டென்ட் போறதுக்காக சரியான இடத்தை தேடிட்டு இருந்திருக்காங்க. அவங்க போகும்போது தூரமா நீளமான முடியோட ஒரு பெண் உட்கார்ந்துட்டு இருந்ததை பார்த்திருக்காங்க. முதல்ல பார்க்கும்போது அது ஒரு சாதாரண பெண் மாதிரி தான் தோணி இருக்கு. ஆனா அவங்க நல்லா உத்து பார்க்கும்போது தான் அங்க உட்கார்ந்துட்டு இருந்த அந்த பெண்ணுக்கு கால்களுக்கு பதிலா பாம்பு போன்ற உடல் அமைப்பு இருந்திருக்குன்னு அவங்க எடுத்த இந்த வீடியோல அதை நம்மளால தெளிவா பார்க்க முடியும். அந்த வீடியோல இருக்கிற உருவத்தோட மேல் பகுதியானது மனித உடல் மாதிரியும் மீதமுள்ள பகுதி பாம்பு மாதிரியும் இருந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்த பல பேரும் நாகினி மாதிரி பழங்கால உயிரினங்கள் இப்பவும் உலகத்துல ஏதோ ஒரு பகுதியில மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இதுல உங்களோட கருத்து என்ன? அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.
இந்த வீடியோ ஒரு மனிதர் அமேசான் காட்டுப்பகுதியில ஆராய்ச்சிக்காக போகும்போது எடுக்கப்பட்ட வீடியோவா சொல்லப்படுது. அந்த மனிதர் அந்த காட்டுப்பகுதியில நடந்து போயிட்டு இருக்கும்போது தூரமா ஒரு உருவம் உட்கார்ந்துட்டு இருந்ததா பார்த்திருக்காரு. தொடக்கத்துல அவரு அது ஒரு சின்ன பையன் நினைச்சிருக்காரு. ஆனா நல்லா ஒத்து பார்க்கும்போது தான் தெரியுது அது மனித உருவமே கிடையாது, ஏலியன் மாதிரி இருந்ததா சொல்லியிருக்காரு. அந்த உருவம் அங்க உட்கார்ந்து வானத்தை பார்த்து ஏதோ ஒரு செய்கை செஞ்சிட்டு இருந்திருக்குது. சிறிது நேரம் கழித்து இவர் இருக்கிற திசைய திரும்பி பார்த்த அந்த உருவம் உடனே காட்டுக்குள்ள ஓடி மறைஞ்சிருது. இந்த வீடியோ இணையதளத்துல பயங்கரமா வைரல் ஆகுது. இதை பார்த்த பல பேரும் அது ஒரு ஏலியனும் ஸ்பேஸ்ஷிப்புக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் வானத்தை பார்த்து ஏதோ செய்கை செய்யறதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்னும் பல பேர் இது ஒரு பொய்யான வீடியோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி அமேசான் காட்டுக்குள்ள போன ஒரு மனிதரால எடுக்கப்பட்ட வீடியோன்னு சொல்லப்படுது. அமேசான் காடுகளுக்குள்ள ஹைக்கிங் போன ஒரு நபர் அந்த காட்டு பகுதியை வீடியோ எடுத்துட்டே நடந்து போயிருக்காரு. அப்படி அவர் வீடியோ எடுத்துட்டு போகும்போது ஒரு சின்ன ரெக்கை வச்ச உருவம் ஒரு மரத்து மேல ஏறி போறத பார்த்திருக்காரு. இந்த மாதிரி வித்தியாசமான சிறிய உருவத்தை ஃபேரின்னு சொல்லுவாங்க. பல ஹாலிவுட் படங்கள்ல இந்த மாதிரி ஃபேரிங்கிற உருவத்தை காட்சிப்படுத்தி இருப்பாங்க. அந்த உருவத்தை அவர் நெருங்கி போக முயற்சித்ததாகவும் ஆனா அந்த உருவம் பயந்து போய் பக்கத்துல இருந்த ஒரு மரத்தோட துளைக்குள்ள போய் ஒளிஞ்சதா அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப நேரம் அந்த மனிதர் அந்த உருவம் வெளியே வரும்னு காத்திருந்திருக்காரு. ஆனா அந்த உருவம் வெளியே வரல. அதே சமயத்துல அதே போல இன்னொரு உருவம் மரக்கிளையில வந்து உட்கார்ந்து இருக்கிறத அவர் வீடியோவா பதிவு பண்ணதா சொல்லியிருக்காரு. அந்த உருவத்துக்கு 4 ரெக்கைகளும் வெள்ளை நிற முடியும் சாம்பல் நிற உடல் அமைப்பும் இருந்ததா அவர் சொல்லியிருக்காரு. அவரோட வீடியோவும் அதைத்தான் பிரதிபலிக்குது. இந்த வீடியோவும் சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகுது. பல பேர் இது உண்மையே கிடையாது, இது கிராபிக்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு உருவம்னு சொல்றாங்க. ஆனா சிலர் அமேசான்ல எது வேணா இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோக்கு ஆதரவா பேச தொடங்கி இருக்காங்க. அமேசான் காட்டுக்குள்ள ஜீப்ல போயிட்டு இருந்த சில மனிதர்கள் அங்க ஒரு விகாரமான உருவம் இருக்கிறத பார்த்திருக்காங்க. கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த உருவம் ஏற்கனவே இறந்து போயிருக்குதுன்னு. அது பார்க்கிறதுக்கு இந்த உலகத்துல வாழ்ற உயிரினம் மாதிரியே இல்ல, ஏதோ ஏலியன் மாதிரி ரொம்பவுமே வித்தியாசமான உடல் அமைப்போட இருந்திருக்கு. அதோட பற்களும் அதோட உருவமும் ரொம்பவுமே பயமுறுத்துற மாதிரி இருந்திருக்கு. அதோட உடல்ல ஏதோ நம்பர் எல்லாம் வச்சு சீலெல்லாம் வச்ச மாதிரி ஒரு அமைப்பும் இருந்திருக்கு. இந்த வீடியோ இணையதளத்துல ரொம்பவுமே வைரல் ஆகுது. இதை பார்த்துட்டு பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரியப்படுத்தியிருக்காங்க. அமேசான் காட்டுப்பகுதியில் இருக்கிற ஒரு ஆற்றுல ஒரு வினோதமான பள்ளி நீந்தி போறத பார்த்திருக்காங்க. தண்ணிக்குள்ள இருக்கும்போது ஏதோ ஒரு பள்ளி இனம் மாதிரி அது இருந்திருக்கு. ஆனா அது கரைக்கு மேல வரும்போதுதான் எல்லாருக்கும் அது மிகப்பெரிய அதிர்ச்சியவே கொடுத்திருக்கு. அதோட தலைப்பகுதி பள்ளி மாதிரியும் அந்த பள்ளியோட உடல் பார்க்கிறதுக்கு முதலை மாதிரியே இருந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்த பலருக்கும் மிகப்பெரிய குழப்பமே ஏற்பட்டிருக்குது. இந்த வீடியோவை பார்த்த இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பழங்காலத்துல வாழ்ந்த ஏதாவது ஒரு உயிரினமா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் 2023ஆம் ஆண்டு அமேசானோட அடர்ந்த காட்டுப்பகுதியில நடந்த சம்பவமா சொல்லப்படுது. அங்க இரவு நேரம் ஒன்றுல சில பேர் காட்டுப்பகுதியில நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அங்க அவங்க வழக்கத்துக்கு மாறாக ஒரு வினோதமான உருவத்தை பார்த்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு உயிரினத்தை இதுவரைக்கும் அவங்க யாரும் தங்களோட வாழ்நாள்ல பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த உருவத்தை அவங்க வீடியோவா எடுக்க தொடங்கியிருக்காங்க. அந்த உருவத்தோட கிட்ட போகிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த உருவம் இவங்க கிட்ட வரும்போது இவங்களை தாக்க வர மாதிரி செய்கைகளை செஞ்சிருக்கு. அந்த உருவத்தை தொந்தரவு பண்றது ஆபத்துல முடியும் தெரிஞ்சு அவங்க அந்த இடத்துல இருந்து திரும்பி வந்துடுறாங்க. அவங்க எடுத்த இந்த வீடியோவை சோசியல் மீடியால போடுறாங்க. அது உலகம் முழுவதும் பயங்கரமா வைரல் ஆகுது. வீடியோவை பார்த்த யாருக்குமே அது என்னவா இருக்குன்னு சொல்ல தெரியல. அது என்னவா இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. காட்டுக்குள்ள வவ்வால் மாதிரியான ஒரு உருவம் நடந்து போற இந்த வீடியோ சில மாதங்களுக்கு முன்பு சோசியல் மீடியால ரொம்பவே வைரலான ஒரு வீடியோவா இருக்குது. ஏன்னா அது ஒரு சாதாரண வவ்வால் மாதிரி தன்னோட ரெக்கையை பயன்படுத்தாம தரையில நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்குது. வீடியோ பார்த்த சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது வவ்வால் தான், அதுக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் அது வவ்வாலே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல நீங்க பார்த்த அமேசான் காடுகள்ல நடந்ததா சொல்லப்படுற இந்த சம்பவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.